உங்கள் ஃபேவரட் டிவி ஷோக்களை இனி மிஸ் பண்ண தேவையில்லை. ZEE5 இல் முற்றிலும் இலவசமாக காணுங்கள், இங்கேயும் எப்பொழுதும். என்னைக்காவது ஒரு நாள் என் சொந்த கால்ல நான் நின்னுதானே ஆகணும். என்னைக்காவது ஒரு நாள் இந்த உலகத்தை எதிர்த்து போராடி ஜெயிச்சுதானே ஆகணும். இந்த நேரத்துல ஆபீஸ்ல யாருக்குமே என்ன பிடிக்காதுன்னு எனக்கு தெரியும். ஒரு நேரம் என்ன ஆண்டின்னு கூப்பிடுறாங்க, ஒரு நேரம் பட்டிக்காடுன்னு சொல்றாங்க. ஆனா இதுக்கெல்லாம் பயந்து போய் நான் வீட்டுக்குள்ளேயே உட்கார்ந்துட்டா எப்படி சொல்லுங்க? இன்னைக்கு இல்லைனாலும் என்னைக்காவது ஒரு நாள் நான் தாமினிக்காவை தோக்கடிச்சே தீருவேன். அவங்க இடத்துலயே நான் அவங்கள தோக்கடிப்பேன். அப்ப என் பேச்சு கேட்க மாட்டல? ஒரு 2 நிமிஷம் வெயிட் பண்ண. போயிடாதான் என்ன? இதை கட்டிக்கோ. இது யாரோட புடவை? இது துல். என்ன இது இப்படி பட்டிக்காட்டு புடவெல்லாம் கட்டிட்டு போற? நீ போருக்கு தானே போறேன்னு சொன்ன. அப்போ போருக்கு போறேன்னா போருக்கு ஏத்த மாதிரி ரெடி ஆயிட்டு தான் போகணும். ராதா, ஒவ்வொரு இடத்துக்கும் ஏத்த மாதிரி ஒரு ட்ரெஸ் கோட் இருக்கும். அப்படின்னா அந்த இடத்துக்கு ஏத்த மாதிரி தான் துணியை போட்டுக்கணும். சரி. அதாவது நீ கட்டி இருக்கிற புடவையை பார்த்தா எப்படி இருக்கு தெரியுமா? எப்படி சொல்றது, குஷியோட அந்த ஃபேவரட் சீரியல்ல வர ஹீரோயின் மாதிரி இருக்க. சிரிக்கிறாடா. எங்க இருந்து வந்தா இவ? ஒண்ணும் இல்ல. என்னாச்சு? அது மோகன் ஐயா, இப்ப நீங்க சொன்னீங்கல்ல ஹீரோயின், நான் நிஜமாவே பார்க்க ஹீரோயின் மாதிரி இருக்கேனா? இவ்வளோ சொன்னே, அதுல இது மட்டும் தான் காதுல விழுந்துச்சா? நல்ல வேலை, இப்ப என் கையில குச்சி இல்ல. மோகன் ஐயா, வெளியதான் இருக்கும், நான் போய் கொண்டு வந்துடுறேன். வேற என்ன பண்ண முடியும்? இது போய் கட்டிட்டு வா போ. நான் போய் இத கட்டிட்டு வந்துடுறேன். ஹீரோயின் மாதிரி இருக்கனாவா? குருமாவை பத்தி ராதா கிட்ட நான் எப்படி சொல்றது? ZEE5 ஆப்பை டவுன்லோட் செய்து அனைத்து எபிசோடுகளையும் இலவசமாக பாருங்க.